தூக்கி பின்னால் வைக்கிறாங்க. அவரை பன்னீர்செல்வம் பின்னால் போயிட்டார். இப்போ எதிர்க்கட்சி துணைத் தலைவராக வந்து உதயகுமார் வச்சுட்டாங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறார் ஓபிஎஸ், பி டீம் அவங்க பழனிசாமி வந்து திமுகவுடைய பி டீம்னு. ஒரு காலத்தில் இப்போ ஒரு 2 வருஷமாக ஓபிஎஸ் தான் பி டீம்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். இவங்க மாற்றி பி டீம், திமுக பி டீம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இப்போ பன்னீர்செல்வம் வந்து சாதாரணமாக ஒரு எம்எல்ஏவாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து அதில் வந்து அவங்க அந்த மேலே டான்சி வழக்கு வரும்போது அவர் வந்து சிஎம் ஆக்கி, இதெல்லாம் யார் காரணம்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய பெரிய வரலாறு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இவங்க கட்சியை வந்து இவங்க கட்சிக்காக ஒன்றும் பண்ணலை, அப்படியே வந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு நிர்வகிச்சு இருந்தாங்க, அப்படியே கொண்டுட்டாங்க. ஒரு ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டாங்க, எவ்வளோ அவமானப்பட்டாங்க, எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க 2 பேரும்? நீ பி டீம்ன்ற நீங்கள் பி டீம் சொல்கிறாங்க. எப்படி வந்து பதவி எடுத்தாங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் கேட்ட சொல்கிறாரு, அவங்களா கொடுத்தாங்க, அவங்களா எடுத்து விட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு